நம்ம லைஃப்ல பெரிய மூவ் எடுத்து வச்சா பெரிய சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது. நம்ம லைஃப்ல சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா அது சின்ன சின்ன ஹேபிட்ஸ்னால மட்டும்தான் முடியும். அதனால தான் இந்த சீரீஸ்ல நம்ம ஜேம்ஸ் கிளியர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக் வர ஒரு தியரி கிடையாது, ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நம்ம ஜேம்ஸோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம சாப்டர் பை சாப்டர் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா, டிசிப்ளினை வளர்த்துக்கணும்னு யோசிச்சிங்கன்னா, பேட் ஹேபிட்ஸை விடணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா என் கூட இந்த ஜேர்னியில் ஃபாலோ பண்ணுங்க. வி க்ரோ டுகெதர். இந்த வீடியோவில் நம்ம மை ஸ்டோரி அப்படின்ற ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஹை ஸ்கூலில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஜேம்ஸ்க்கு வந்து ஒரு பேஸ்பால் மூஞ்சில பட்டு அடிபட்டுருச்சு. பேஸ்பால் விளாண்டுட்டு இருக்கிறப்ப ஸோ அவரோட மூக்கு உடஞ்சிச்சு. அதே மாதிரி அவரோட ஸ்கல்லும் வந்து கிராக் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் 2 கண்ணும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ மண்டையும் வீங்கிடுச்சு அவருக்கு. அவருக்கு அடிபட்டோடனே கொஞ்ச நேரத்தில் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி அவருக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து மயக்கம் போட்டு விட்டாரு. ஸோ அவரை வந்து ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. ஸோ அங்கே அவரை ட்ரீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரை பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. ஏன்னா அவர் கண்டிஷன் அவ்வளோ வருஷம் இருந்துச்சு. டாக்டர்ஸ் வந்து அவரை வந்து கோமாவில் வச்சுருந்தாங்களாம். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கடைசியாக ஏஞ்சிட்டாரு. அவர் மூஞ்சி இன்னும் டேமேஜாக தான் இருந்திருக்கு. அவரோட விஷனும் வந்து கொஞ்சம் மங்கலாக தான் இருந்திருக்கு. அவரோட லெஃப்ட் கண்ணு தான் அதுலேயும் வந்து ரொம்ப அடிபட்டு இருந்திருக்கு. அவரோட உடஞ்ச மண்டையும் மூக்கும் சரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு வந்திருக்கு. அவர் சாதாரண மூவ்மெண்ட் எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப மாதம் எடுத்திருக்கு. அவரால் காரம் ஓட்ட முடியாது. ஏன்னா அவருக்கு விஷன் அப்படியே டபுளாக தெரிஞ்சிருக்கு. அவருக்கு நடக்கிறதுக்கே தெரப்பி தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதனாலே வந்து அவரால் அவரோட பேஸ்பாலை விளையாட போக முடியல. ஸோ அதனால அவரோட மெயின் டீம்லேருந்தே அவர் வந்து தூக்கிட்டாங்க. அந்த விஷயம் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இந்த பேஸ்பால் விளையாண்டே இந்த மாதிரி ஒரு பெரிய டீமுக்கு போயிருக்காருல்ல. ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணோன்னே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு அவர் வேற ஒரு யூனிவர்சிட்டி போயிருக்காரு. போனதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டாரா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இதுக்கு முன்னாடி விளையாண்ட டீம்ல அவரோட பெஸ்ட் பிளேயர் கிடையாது தான். ஆனால் இருந்தாலுமே அதையும் தாண்டி அவரோட வாழ்க்கையை அவர் வந்து ரீபில்ட் பண்ண ட்ரை பண்ணி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது டெய்லி சீக்கிரம் தூங்குவார். அவரோட ரூமை ரொம்ப க்ளீனாக வச்சுப்பாரு. கான்சிஸ்டண்ட்டாக படிப்பார். அவரோட ரூட்டீனை எப்போவுமே இக்னோர் பண்ணவே மாட்டார். இந்த பழக்கம்லாம் சின்ன சின்ன பழக்கம் தான். ஆனால் இந்த சின்ன சின்ன பழக்கம் தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பலத்தையும் கான்ஃபிடென்ட்டையும் மறுபடியும் வர வச்சிருக்கு. ஸோ நாளாக இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸு ஒரு நல்ல ரிசல்ட்டை காட்டியிருக்கு. அவரோட உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. அவரோட கிரேட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்புறம் அவர் நல்ல ஒரு பேஸ்பால் டீம்லையும் ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் அந்த டீமில் பூந்தப்ப ரொம்ப கீழே இருந்தார். அவர் கஷ்டப்பட்டு அந்த டீமில் விளாண்டு முன்னேறி அந்த டீமுக்கே அவர் கேப்டனாக இருக்கார். அவரோட ஃபைனல் இயரில் அவருக்கு அந்த அகாடமிலையும் சரி ஸ்போர்ட்லேயும் சரி நல்ல பேர் இருந்திருக்கு. அவர் ப்ரொஃபஷனல் அத்லீட் இல்லை, இருந்தாலும் அவரோட பர்சனல் பெஸ்ட்டை கான்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காரு. இந்த சக்ஸஸ் சடனாக வந்ததில்லை, இந்த சின்ன சின்ன ஹேபிட்னால வந்தது. சின்ன சின்ன ஹேபிட்னால வந்தது அப்படின்னா சில நாட்கள்லேயே அது நடக்கலை, சில வருஷம் எடுத்திருக்கு அந்த ஹேபிட் அவர் அடாப்ட் பண்ணி அவரோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்போ தான் அவர் ஆக்சிடென்ட்லாம் கற்றுக்கிட்டாரு. ஒரு சின்ன சின்ன மாற்றத்தில் நம்ம ஸ்டிக்காக இருந்தோம் அப்படின்னா அந்த மாற்றம் நம்மளோட வாழ்க்கையை பெரிய லெவலில் மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐடியா தான் அவரோட வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயத்த சாதிச்சதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்திருக்கு. அவருக்கு இந்த ஆர்டிக்கிள் எழுதுகிற ஹேபிட் இருந்திருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுவாரா, ஒரு வாரத்துக்கு 2 ஆர்டிக்கல் அவரோட வெப்சைட்டில் வெளியாக்குவாராம். அவர் ஃபேமஸ் இல்லை, ஆனால் கான்சிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி செஞ்சனால கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஆடியன்ஸ் நிறைய ஆகுனாங்களாம். சில பேர்லேருந்து 1000 கணக்கில் அவருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க. 1000 வந்து 10,000 மாறிச்சு, 10,000 ஒரு லட்சமாக மாறிச்சு. ஸ்போர்ட் டீம்ஸில் உள்ளவங்க, கம்பெனிஸில் உள்ளவங்க, வேறு கண்ட்ரியில் உள்ளவங்க எல்லாமே இவரோட ஆர்டிகல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இது பார்க்குறதுக்கு பெரிய சக்ஸஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அவர் ஒரு சின்ன ஹேபிட்டை ரிப்பீட்டடாக செஞ்சனால தான் இந்த ஒரு பெரிய சக்ஸஸ் அவருக்கு வந்துச்சு. அவர் இந்த புக்கை சும்மா தியரியை மட்டும் வச்சு எழுதலை, அவர் ரியல் லைஃப்பில் வாழ்ந்துருக்காரு. அவருக்கு சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் அவரோட இன்ஜுரியிலேருந்து ரிகவர் ஆக ஹெல்ப் பண்ணியிருக்கு, அகாடமியில் இம்ப்ரூவ் ஆக ஹெல்ப் பண்ணியிருக்கு, அவர் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, அவரோட வாழ்க்கையவே மறுபடியும் மாற்றி எழுத ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த புக்கில் அவர் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த புக்கில் அவர் எப்படி க்யூவை வச்சோ, கிரேவிங்கை வச்சு, ரெஸ்பான்ஸை வச்சு, ரிவார்டை வச்சு உங்களோட ஹேபிட்டை மாற்ற முடியும், அதுக்கப்புறம் ஒரு 4
லாஸோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்காரு. அந்த லாஸை எப்படி நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஹேபிட்ஸ் எப்படி நம்மளோட ஹெல்த்தை, ஒர்க்கை, ரிலேஷன்ஷிப்பை, காசை, ப்ரொடக்டிவிட்டியை மாற்றணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய ரிசல்ட் சின்ன சின்ன ஆக்ஷன்ல தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த சாப்டரில் த ஃபண்டமெண்டல் பற்றி பார்க்கலாம். See you on next video. Bye.